ஹாய் வணக்கம், வெல்கம் டு மானதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஜவ்வரிசியை வச்சு அப்பளம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம மானதிஸ் கிச்சன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. லைலான் ஜவ்வரிசி எடுத்துடாதீங்க, மாவு ஜவ்வரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். நம்ம எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும் நல்லா. இப்போ 15 நிமிஷம் ஊறிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறிடுச்சுன்னு. இப்போ இதை அப்படியே நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 6 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இந்த கப்பால் எடுத்தனால இதே கப்பில் 6 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ 6 கப் ஊற்றியாச்சு. இப்போ விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ 3 விசில் விட்டாச்சு. பாருங்கள் ஜவ்வரிசி எப்படி கண்ணாடி மாதிரி வந்துருக்குன்னு. இப்போ இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் இதை 2 தடவையாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ 2வது தடவையும் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அதையும் அரைச்சி இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்ச மிளகா வத்தல் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் பச்சை மிளகா விழுது கூட சேர்த்துக்கலாம். ஒன்றும் பாதியமாக அரைச்சி ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஜீரகம் வத்தல் எதுவுமே வேண்டாம்னாலும் சும்மா ப்ளெயினாகவும் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதை ஷூட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் ஷீட் இருந்துச்சுன்னா அதில் ஊற்றிக்கோங்க. ஒரு கரண்டி ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு துணியில் ஊற்றினோம்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் காஞ்சதுக்கப்புறம். இந்த மாதிரி ஷீட்னா உங்களுக்கு காஞ்சதும் அதுவே தனியாக அழகாக எடுக்க வரும். நம்ம இதை ஆற வச்சு தான் ஊற்றுறோம். சூடோடு தான் பிளாஸ்டிக் ஷீட்டில் ஊற்றக்கூடாது. நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட வத்தல் ஷீட்டுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு நாள் ஃபுல்லாக காயட்டும். இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிருச்சு. பாருங்கள் எப்படி கண்ணாடி மாதிரி இருக்குதுன்னு. நம்ம மொத்தமாக தான் ஊற்றணும். ஆனால் காஞ்சதும் பாருங்கள் எவ்வளோ மெல்லிசாயிருச்சுன்னு. இப்போ உங்களுக்கு இதை நான் அப்பளமாகவும் பிடிச்சி காட்டுறேன். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது அப்பளத்தை போட்டு பொரிச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ புசுன்னு வருதுன்னு. பாருங்கள் நம்ம சின்ன சைஸ் தான் போட்டோம், எவ்வளோ பெருசாக வருதுன்னு. இது கொஞ்சம் பெரிய சைஸ் அப்பளம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்துருச்சுன்னு. இதில் ஜீரகம் காரமெலாம் போட்டிருக்கனால நம்ம சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்பளத்தை உடச்சும் காட்டுறேன் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.